நாளா இல்லைனாலுமே கூட நிறைய பேரால் அனுசரிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக பாகிஸ்தானில் இருக்குது. இந்த பெனாசிர் பூட்டோ அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு அவங்களுடைய அப்பா வந்து சுல்ஃபிகர் அலி அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் 1977 அந்த ஆட்சி கவிழ்ப்புலாம் நடத்தப்பட்டு 1979 அவர் தூக்கிலும் போட்டுறாங்க. இவர் இருக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெண்ணான அந்த பெனாசிர் பூட்டோவையும் வந்து தன்னுடைய ஆட்சியில் அவர் ஒன்றா சேர்த்துக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாகவும் அவங்க இருக்கிறாங்க. அப்படியே அந்த கட்சிகள்லாம் என்ன நடக்குதுன்றதை அப்படியே பார்த்துட்டே வந்தவங்க இவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த கட்சியை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து அதை வெற்றி அடைய வைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களை பிரிட்டனுக்கு நாடு கடத்திடுறாங்க. மறுபடியும் 1988 ரிட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு பெண் பிரதமராக பாகிஸ்தானில் மாறுறாங்க. ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்குறாங்க. 2 வருஷம் அவங்க ஆட்சியிலையும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க தோற்கடிக்கப்படுறாங்க. மறுபடியும் 1993 மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க. ஸோ இப்படி ஒரு சில காலங்கள் ஒரு சில வருடங்கள் அவங்களுடைய ஆட்சின்றது அப்படி நீடிக்குது. இவங்களை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வெற்றிகரமாக தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2007 ஒரு 2